பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பூரி ஜெகந்நாதர் கோவிலின் ஒரு பாண்டா இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்திற்கு பயணம் செய்தான். அங்கே கோபால் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் கிருஷ்ணருக்கு பூமாலை கட்டி வைக்கும் அளவுக்கு தீவிர பக்தன். ஜெகந்நாதரை நேரில் பார்க்க முடியாததால் தன் கைகளால் செய்த ஒரு சிறிய துளசி மாலையை அந்த பாண்டாவிடம் கொடுத்து, இதை ஜெகந்நாதரிடம் சேர்த்து விடுங்கள் என்று கேட்டான். ஆனால் அந்த பாண்டா, பெரிய அரசர்கள் தங்க நகைகள் தருகிறார்கள், இந்த சிறிய மாலையை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா என்று மனதில் அலட்சியமாக நினைத்தான். பூரிக்கு திரும்பியதும் அந்த மாலையை ஒரு மூலையில் போட்டுவிட்டான். ஆனால் அன்றிரவு ஜெகந்நாதர் கோவிலில் ஒரு அதிசயம் நடந்தது. தங்க மாலைகள் அனைத்தும் கீழே விழுந்து அந்த சிறிய துளசி மாலை மட்டும் ஜெகந்நாதரின் கழுத்தில் பிரகாசித்தது. அன்றிரவு ஜெகந்நாதர் பாண்டாவின் கனவில் தோன்றி, அந்த சிறுவன் தனது மனதையே அந்த மாலையோடு சேர்த்து கொடுத்தான் என்று கூறினார். மறுநாள் அதை பார்த்த பாண்டாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், இறைவன் பார்ப்பது காணிக்கையின் மதிப்பை அல்ல, அதை கொடுக்கும் மனதின் தூய்மையைத்தான்.